கூல்பேட்லேருந்து கூல் 3 ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்தியாவில். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கூல்பேட்லேருந்து கூல் 3 ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை கூல்பேட் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 5.71 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 720p ரெசல்யூஷன், அதாவது HD+ ரேஸில் வருது. ஸோ ஃபுல் ஹெச்டியில் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. சைடில் பெசல்ஸ்லாம் உங்களுக்கு மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பேசும்போது இதில் MediaTek Helio A22 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது 2 GHz கோட் கோர் ப்ராசர் 12 nm ப்ராசரில் தயாரிக்கிறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக IMG பவர் VR GE GPU கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரி லெவல் ப்ராசர் அப்படிங்கும்போது ஹெவியான கேம்ஸ் எதுவுமே விளாட முடியாது. பப்ஜி மாதிரியான கேம்ஸ்லாம் கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ண முடியாது. ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 2GB ரேம் வித் 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும் 3GB ரேம் வித் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 128GB வரையும் எக்ஸ்டெண்டர் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு ஹைப்ரிட் சிம் செட்டாக தான் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதனால் 2 சிம் கார்டு அப்படின்னா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனோட ரியர் ஃபேஸிங் கேமராக்கு வரும். 13 MP கேமரா கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட சிங்கிள் கேமரா தான். ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் உள்ள செல்ஃபி கேமரா பொறுத்தவரை 8 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. 2 சிம்லேயே வந்து 4G Vivo LTE சப்போர்ட் இருக்குது. அதனால் 4G சிம் போட்டு பேசிக்கிட முடியும். சிங்கிள் பேண்ட் வைஃபை தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 4.2 இருக்குது. மற்றபடி 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியோட கெப்பாசிட்டி கொஞ்சம் கூட்டியிருக்கலாம். இந்த ஃபோன் செரி பிளாக், ஓஷன் ப்ளூ அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட்டான கலரில் கிடைக்குது. கடைசியாக இதோட விலையை பொறுத்தவரையும் 2GB ரேம் வித் 16GB ஸ்டோரேஜோட விலை 5999 ரூபாய்க்கும், 3GB ரேம் வித் 30GB ஸ்டோரேஜோட விலை 6499 ரூபாய்க்கும் Amazon.in வெப்சைட்டோடு இது கிடைக்க இருக்குது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போக 4GB ரேம் வித் 64GB ஸ்டோரேஜோட ஒரு ஃபோனை வந்து கொண்டு வராங்க. அது 7999 அப்படி சொல்லி விற்கிறாங்க. ஆனால் ஆன்லைனில் கிடைக்காது, ஆஃப்லைனில் மட்டும் கிடைக்கும். ஸோ இந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், அதாவது முதல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க வந்து இது வேணால் யூஸ் பண்ணிக்கிடலாம். மற்றபடி ஒருவேளை பப்ஜி மாதிரியான கேம்ஸோ இல்லைனா ஹெவியான கேம்ஸ் விளாடணும்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக செயல்படாது. கேஷுவல் கேம்ஸ் வந்து ஓடும். ஆவரேஜான யூசர்ஸ்க்கு நார்மல் ஆப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஓடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயணிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கோ இருக்குது. நான் அருண் டெக் இந்தமுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.